அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவருமே 38 மாவட்டத்திலையுமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புக்கான ரிசல்ட் அப்படின்னா அது இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுனருக்குமான ரிசல்ட்டுக்காக தான் ஆல்மோஸ்ட் 38 மாவட்டத்திலுமே கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ அதோட உண்மை நிலவரம் என்ன காரணத்தினால இது வரைக்கும் ரிசல்ட் வெளியிடாமல் இருக்காங்க, இன்று முதல் எப்படி ரிசல்ட் எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் செலக்ட் ஆன அனைவருக்கும் இன்டிமேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது எங்கேருந்து இந்த அப்டேட் நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ இதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இந்த விற்பனையாளருக்கும் சரி கட்டுனருக்கும் சரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணிக்கிறது, நம்ம வீட்டுக்கே அப்பாயின்மெண்ட் லெட்டர் வருமா, இல்லை நம்ம டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் டவுன்லோட் பண்ணிக்கணுமா, ஸோ அதற்கான அப்டேட் என்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸில் ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறாங்க, என்ன ரீசன், உண்மை நிலவரம் என்னன்றதை தெளிவாகவும் பார்க்க போகிறோம். டிஆர்பி சைட்லேருந்து ஒரு முக்கிய மகிழ்ச்சிகரமான தகவல் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நிறைய மாற்றங்கள் இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் நிறைய மாற்றங்கள் செஞ்சுருக்கிறதாகவும் அதன் காரணமாக தான் இதில் டிலே பண்ணுறோம் அப்படின்றதுக்காகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்லேயுமே பார்த்திங்கன்னா நமக்கு சாதகமாக அதாவது நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு இதுதான் இந்த சாதகமாக வந்திருக்குன்றத தெளிவாக உறுதியாக இருக்குது. ஸோ அது என்ன அப்டேட்ன்றதும் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் கடை வேலையை காசு கொடுத்து நிறைய பேர் வாங்குறாங்களாமே, அது உண்மையாக பொய்யா, எங்கள் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 15 to 20 லட்சம் வரைக்கும் கொடுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்டயே சொல்கிறாங்களே. ஸோ இதெல்லாம் உண்மையாக பொய்யா, ஸோ இதெல்லாம் இன்டர்வியூன்றது ஒரு கண் துடைப்பிற்காக மட்டும்தாமே, ஸோ அதெல்லாம் உண்மையாக பொய்யன்றது எல்லாமே தெளிவாகவும் துல்லியமாக சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மெயினாக யார் யாருக்கு இன்று முதல் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் வெளியாக போகுது, ஸோ அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கேள்விகள் அனைத்திற்குமே இந்த ஒரு வீடியோ ஒரு பதிலாக இருக்க போகுது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது இந்த வீடியோ. மெயினாக ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்கிற அனைவருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலை ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லானது உங்களுக்கு வீடியோ. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு தொடர்ச்சியாக இது என்ன ஏதுன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. ஓகே, இப்போது நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த டிஆர்பி சைடில் இருந்து இந்த ரேஷன் ஷாப் ரிசல்ட்டை குறித்து ஒரு முக்கியமான அப்டேட்டும் கொடுத்துருக்குறாங்க, ஒரு பேடான அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ அது என்ன ஏதுன்றதை தெளிவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் இன்று முதல் 38 மாவட்டத்திற்கும் மாவட்ட வாரியாக செலக்ட் ஆன அனைவருக்குமே வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி சைட்லேருந்து நமக்கு தகவல் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. ஸோ இது ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் இல்லையா. ஸோ இன்னொரு பேடான அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த ரேஷன் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் யாருக்குமே வீட்டுக்கு அட்ரஸ்க்கு வராது, எல்லாருமே டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஏன்னா இது நிறைய பேருக்கு டவுன்லோட் பண்ண தெரியாது. ஸோ அதில் தான் ஒரு பேடான அப்டேட் கூட சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் இவ்வளோ நாள் வராமல் இருந்ததுக்கு காரணம் என்ன, ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது 38 மாவட்டத்துலையுமே கிட்டத்தட்ட சேர்த்து 3200 வேக்கன்சிக்கு நமக்கு போஸ்டிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது அப்ளை பண்ண சொல்லி, ஸோ இந்த 3200 வேக்கன்சிக்கு கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் அப்ளை பண்ணிட்டாங்க இந்த வேலைக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதை மேனுவலாக மெரிட் பண்ணுறதுன்றது, அதாவது மெரிட் லிஸ்ட் பண்ணுறதுன்றது
சாத்தியமே கிடையாது. ஸோ அதனால் வந்து இது எல்லாமே மெரிட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் பேஸில் கொடுத்து தான் நமக்கு இது எல்லாமே மெரிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூவில் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறாங்க, ஸோ அந்த டாக்குமெண்ட்டுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி அதில் யார் டாப் மார்க்கு, அதில் டாப் பர்சன்டேஜ் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மெரிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை ரேஷன் கடை ரிசல்ட்டில் நிறைய மாற்றங்கள் செஞ்சுருக்கிறதாகவும் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்டேட் கேட்டிங்கன்னா, யார் என்னென்னத்துக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, ஸோ அதை முதற்கொண்டு டிரான்ஸ்லேட்டாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் நாங்கள் வெளியிட போகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் நேர்காணலில் எவ்வளோ 50க்கு எவ்வளோ எடுத்திருக்கீங்க, உங்களுடைய டாக்குமெண்ட்டுக்கு 50க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, டோட்டல் மார்க் எவ்வளவு, அதுக்கான பர்சன்டேஜ் எவ்வளவு, அதே மாதிரி வந்து எவ்வளவு பேரில் நீங்கள் முன்னாடி இருக்கீங்க, எவ்வளோ பேரில் நீங்கள் பின்னாடி இருக்கீங்க, ஸோ அது மட்டும் இல்லாமல் எத்தனாவது ரேங்கிங்கில் நீங்கள் வந்திருக்கீங்க, ஸோ அதில் வந்து என்ன பர்சன்டேஜில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, என்ன பர்சன்டேஜில் நீங்கள் ரிஜெக்ட் ஆகியிருக்கீங்க, இதை முதற்கொண்டு எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாகவும் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ ஏன்னா அப்படி தான் இந்த தடவை வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. இனிமேல் யாரும் வந்து ஏமாற்ற முடியாது, காசு கொடுத்து வாங்கவும் முடியாது. ஏன்னா வந்து காசு கொடுத்து வாங்குறதும் ஒரு வகையில் வந்து உண்மையும் கூட. ஏன்னா வந்து இப்போது 3000 வேக்கன்சியில் எப்படி பார்த்தாலும் ஒரு 1500 வேக்கன்சி பக்கமாக காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கணும் அப்படின்னா, இப்போது ஒரு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 50 வேக்கன்சி இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த 50 வேக்கன்சியில் 30 வேக்கன்சி பக்கமாக காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. மீதி இருக்கிற அந்த 20 வேக்கன்சி தான் இந்த மாதிரி மெரிட் ஆக்கிறவங்க, அதிகமான பர்சன்டேஜில் இருக்கிறவங்க, இவங்க வந்து அந்த 20 வேக்கன்சிக்கு வந்து போஸ்டிங் ஆகுவாங்க. ஸோ அப்படி தான் இந்த தடவை நடக்க போகுதுங்க. ஸோ ஏன்னா இதுதான் ரியாலிட்டி, உண்மை நிலவரம். ஓகேங்களா? ஸோ அதை தான் இப்போவே நடத்திட்டுருக்குறாங்க. ஸோ இதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வெளியிட போகிறாங்க அப்படின்றத தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கனாக்கா என்னையிலிருந்து நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மார்ச் மாதம், அதாவது மார்ச் முதல் வாரத்திலிருந்து இதற்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அஃபிஷியலாக வந்து டிஆர்பி வெப்சைட்டில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே ஓகேங்களா, இன்று முதலே வந்து இதற்கான செலக்ட் ஆன லிஸ்ட்டு வந்து எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் இதற்கு வந்து இன்டிமேஷன் நாங்கள் வந்து கொடுத்துருவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அந்த எஸ்எம்எஸ்லேயும் மெயிலையுமே வந்து ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருவோம். அதுலேயே நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பிடிஎஃபாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நாங்கள் சொல்லியிருக்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து குறிப்பு அப்படின்னு போட்டிருப்போம், அதில் நீங்கள் வரணும் அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ மீண்டும் வந்து வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு மீண்டும் நீங்கள் ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் மீண்டும் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஏன்னா வந்து மீண்டும் நீங்கள் தானா அப்படின்றதுக்கான கடைசி பர்சனல் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு தான் உங்களை வந்து ஜாப்பில் ஜாயின் பண்ண வைப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தனித்தனியாக வெரிஃபை பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மாதம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரேஷன் கடை கொடுப்பாங்க. ஸோ அங்கே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் நடக்க போகுது. யாருக்கெல்லாம் எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் வந்து வெளியாகும்ன்றது தெரியல. ஏன்னா எந்த மாவட்டங்கள் முதல்ல வெளியாகும்னு சொல்லிட்டு நம்மளாலே கணிச்சு சொல்ல முடியல. ஸோ அதனால் டிஆர்பி சைட்லேருந்து அப்டேட் என்னென்னா, எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது எந்த மாவட்டத்துக்கு மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் எல்லோரும் செக் பண்ணிகிட்டே இருங்க முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இன்றைக்கான ரேஷன் ரிசல்ட்டை பற்றின அப்டேட் இது தான். ஸோ விரைவில் வந்து இதற்கான அடுத்த அப்டேட் நம்ம பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்டில் முக்கியமான அரசுகளை சந்திக்கிறேன். தேங்க்யூ.